ஹரிதா, என்ன இது? எப்படியா பண்ணுவ? ஹரிதா, உனக்கு பிடிக்கலனா வெளியில தூக்கி போட வேண்டியதானே? எதுக்காக வீட்டு வாசல்ல ஃபயர் பண்ணிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? எதுக்கு இப்போ இங்க துணியெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் என்ன நடக்குதுங்க? ஐயா, நந்தினி தங்கச்சி மாடியில துணியெல்லாம் துவச்சு காய வச்சிருக்காப்ல. காஞ்ச துணியை மடிச்சு வச்சலாம்னு இந்த அம்மா துணியோட சேர்ந்து நந்தினி துணி ஒன்னா சேர்த்து டேபிள் வச்சாப்ல. டேபிள் இந்த துணியை மடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. ஓன் துணி ஏன் துணி ஒன்னா இருக்கணுமா இல்ல உரசிக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்லி சண்டைய போட்டாப்ல. அது மட்டும் இல்லையா, ஏய் ஓன் தராதரன்னா ஏன் தராதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லி பயங்கர சத்தம் போட்டு பஞ்சாயத்து பண்ணி இந்த துணியை பூரா போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இதுல என்னையா தராதரா தகுதியெல்லாம் பாத்துக்கிட்டு? ஏய், ஏன் துணி எல்லாம் ஒன்னா காஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை? என்னோட துணியோட இந்த நந்தினியோட துணியெல்லாம் ஒட்டவே கூடாது. அது எனக்கு அசிங்கம், அவமானம். அதனாலதான் என் துணியை கொளுத்துனேன். என்னோட துணியை நான் கொளுத்துறத என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஓஹோ, அப்படியா? அப்போ துணியும் உரசுனா உனக்கு கௌரவ குறைச்சலா? அப்போ அவ சமைக்கிற சாப்பாட 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுறியே, அதுக்கு என்ன பண்றது? உன்ன உன் நாக்கையும் வாயையும் நல்லா கொளுத்தி போடுவா நானு. கொளுத்தவா? சூர்யா, ஏய், சமைக்கிறது அவளோட வேலை. ஏய், அதுக்காக அவ நமக்கு சமம் ஆயிடுவாளா? அவ செஞ்சது சரிதான். அவ என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல சமையல் செய்யறவ தான். என் அண்ணன் பொண்ணு தான். யூஸ்லெஸ் தாய்க்குலமே. ரிமெம்பர், she is my பொண்டாட்டி. அவ போட்டுக்கிறது நான் கட்ட தாலி. புரியுதா? இந்த வீட்ல எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு உங்க பொண்ணுங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ, அதே ரைட்ஸ் அவளுக்கும் இருக்கு. நீ அதெல்லாம் சொல்லிக்கோ, எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கோ, கவலை இல்ல. ஆனா அதை நான் ஏத்துக்கணும்ல. என்னால் அதை ஏத்துக்க முடியாது. Who cares? யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எனக்கு என்ன? அவளோட உரிமை மாறதுக்கும் நான் விட மாட்டேன். ஏய் ஹரிதா, this is your last and final warning. புரிஞ்சுதா? என் பொண்டாட்டிய இதுக்கு மேல நீ மரியாதை குறைவா பேசுன, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உன் யூஸ்ல சத்தக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ. என்ன புரியுதா? Be careful. வா. வாங்க, அந்த சீட்ல உட்காரலாம். வாங்க ப்ளீஸ். தேங்க் யூ. இந்தியன்ஸ் பெரும்பாலும் கேப்புச்சினோ தான் குடிக்கிறாங்க. வேற எந்த டேஸ்டும் உங்களுக்கு பிடிக்கல போல. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, அதான். ஏன் கேப்புச்சினோ சாப்பிட்டா தப்பா? ஏய், நோ 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 நோ. இன்ஃபேக்ட் நான் கூட கேப்புச்சினோ தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். பெஸ்ட் சாய்ஸ். ஹே சுரேகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன காஃபி ஷாப்ல? ஆமா, சார் யாரு? இவரு என்னோட மாமா பையன், யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. ஹாய். என்ன சுரேகா, யார் இந்த பையன்? நம்ம கூட காஃபி குடிக்க கூப்பிட்டுருக்கலாமே. அவன் என்னோட காலேஜ் மேட், சீனியர். அவன் பேரு அர்ஜுன்.
ஓ ஐ சி 1 மினிட் இதோ வந்துடுறேன். சார் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஹாய் ஐம் ரஞ்சித், சுரேகாவோட கசன். ம் என்ன சார் வேணும் உங்களுக்கு? சும்மா பேசலான்னு வந்தேன். என்ன காலேஜில் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? ஆ என்னது? சே அது வந்து ஹே கமான் மேன், நான் யூஎஸ்ல இருந்து வந்தவன். இந்த வயசுல கிராஷ் லவ் எல்லாம் வருது சாதாரணம் தான். சொல்லுங்க, 2 பேரும் எவ்வளோ டீப்பா லவ் பண்றீங்க? சே சுரேக்கெல்லாம் லவ் பண்ணல, நான் மட்டும்தான். அதுவும் ஒன் சைடு லவ். அவளுக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனா நீங்க ரொம்ப டீப்பா லவ் பண்றீங்க போல. அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. நீங்க 2 பேரும் கசின்ஸ், அத்தை பொண்ணு மாமா பையன். உங்களுக்குள்ள வீட்டில் பேசிட்டு இருக்காங்க, பட் எங்களுக்குள்ள எந்த கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கல. நாங்க ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உங்களால சுரேகாவை விட்டு கொடுக்க முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியல சார். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? எதுக்கு? ஏய், சுரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்களே ஐடியா கொடுப்பீங்களா? ஏய், why not? எங்க 2 பேருக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட்டே ஆகல. இப்போ வரைக்கும் பெரியவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல். சோ இன்னும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு தானே? சொல்லுங்க சார், நான் இப்போ என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள் தான். உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு நீங்க சுரேகா வீட்டுக்கு வாங்க, வந்து பேசி பாருங்க. ஒருவேளை சுரேகாவுக்கு விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளவுதானே. பாஸ், லவ் பண்றது நேச்சுரலான விஷயம், பட் அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த சைக்கோ மாதிரி ஆறது தான் தப்பான விஷயம். சுரேகா உங்களை கண்டிப்பா வேணான்னு சொல்லிட்டா நீங்க அவளை மறந்துட்டு வேற ஆளை பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். நிச்சயமா சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லவ். தேங்க்யூ. See you soon. Bye. Bye. ஹே சுரேகா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல ஆன்ட்டி கால் பண்ணாங்க, அதான். ஓ அப்படியா? ஓகே, லெட்ஸ் ஹேவ் a coffee. போலாம்.